எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து பதிவு 106 திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 20ல் 13வது பார்ட். இது 13வது பாகம். சகுந்தலையோட விஸ்வாமித்திர கதையில சகுந்தலையோட கதை பகுதி 3. இது போன தடவை நம்ம வந்து காட்டில் போய் தங்கிடுறான்றதை பார்த்தோம். காட்டுக்கு போயிடுறான்னு மீனவர்கள் கொண்டு அந்த மீனை கொடுக்குறாங்க, அந்த மோதிரத்தை கொடுக்குறாங்க. இந்த மோதிரத்தை கொண்டு கொடுக்கும்போது மீனவர்கள் கொண்டு கொடுக்கும்போது அவன் வாங்கி பார்த்துறான், தெரிஞ்சு போகுது தன் மனைவி தான் தெரிஞ்சு போகுது. உடனே இவன் என்ன பண்ணுறா, போகிறான் எல்லா ஆளை விட்டு தேட சொல்கிறான். எல்லா இடமும் நாடு நகரெல்லாம் தண்டோரா போட்டு எங்கே பார்த்தா இங்கேயும் எங்கேயும் கிடைக்கல. இவனே போகிறான். இவனே போய் இது எடுத்துட்டு நான் காட்டில் போய் காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போயிட்டு கண்ணோம்புனிவர் ஆசிரமத்தில் போய் சகுந்தலையை கேட்குறான். கேட்கும்போது அவர் சொல்லிடுறா, கண்ணோம்புனிவர் சொல்லிடுறாரு, அவள் வயது வந்த பெண், அவன் உன்னை தான் தேடின்னு வந்தா. அதான் இவன் சொல்கிறான், என்னை தேடின்னு வந்தா, ஆனால் எனக்கு அப்போ அந்த ஞாபகம் இல்லை, எனக்கு வரல, நான் இங்கே இதில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி நான் வந்து அவள் வந்தா, அப்போ நான் அவளை விரட்டி விட்டேன், மறுபடியும் இங்கே வரலன்னா எங்கே போனான்னு தெரியல, எங்கேயாலும் காட்டில் போய் மிருகங்களை ஏதாவது அடிச்சு கடிச்சு இறையாயிட்டாளா என்னன்னு தெரியல. ரொம்ப கவலைப்படுறான். ரொம்ப கவலைப்படும்போது இவன் தேடிட்டு போகும்போது நாரதர் வர்றாருங்க. நாரதர் வந்து துஷ்யந்தனை கேட்குறேன், என்ன விஷயம் என்னன்னு. இது மாதிரி சொல்கிறான். அவன் இந்த மாதிரி சகுந்தலையை நான் கல்யாணம் பண்ணேன், அவளை நான் ஏமாத்திட்டேன், அவள் வந்தா, அவள் வந்து என்னை கேட்டப்போ கண்டுபிடிச்சிட்டு நான் துரத்தி விட்டேன். கடைசியில் அவள் கண்ணோம்புனிவர் ஆசிரமத்துக்கும் போகல, காட்டில் எங்கே போனான்னே தெரியல, இருக்காளா இல்லையான்னு தெரியல எல்லாம் சொல்கிறார். அப்புறம் அவர் வந்து நாரதர் வந்து சொல்கிறார், வழியெல்லாம் காட்டுறேன், கரெக்டாக நான் உனக்கு வழியெல்லாம் காட்டுறேன். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த விஸ்வாமித்திரர் வந்து ரொம்ப அந்த அவருக்கு நிறைய தபோபலம் சக்தி எல்லாம் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு அடக்கமே இல்லை, தலை குனியவே மாட்டேங்கிறார். அவரோட இது இருக்கு, அவரை தலை குனிய வைக்கணும். இப்போ உனக்கு சகுந்தலை தெரிஞ்சிருத்து, சகுந்தலை நான் வந்து இருக்கான்னு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருத்து. இப்போ நீ போய் பாரு அவளை, நான் சொல்றேன், உனக்கு வழி காட்டுறேன். ஆனா நீ போய் அங்க போயிட்ட அவகிட்ட சொல்லிட்டு நீ நாட்டுக்கு போயிடு. வருவா அவ. வரும்போது விஸ்வாமித்திரர் வருவார் அவ கூட. வரும்போது விஸ்வாமித்திரர் பணிய வைக்கிறதுக்கு சில நாடகங்கள் நடக்கும். நீ வந்து அதுல எங்க கூட இருக்கணும், சகுந்தலை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்ற அப்படின்னு நாரதர் சொல்ற. அவ வந்து வருவா நாட்டுக்கு. இப்ப நீ சகுந்தலை போய் பார்த்துட்டு போ, சகுந்தலை கிட்ட எல்லாம் பேசிட்டு போ, மறுபடியும் அவளை நாட்டுக்கு வர சொல்லிட்டு போ. அவன் நாட்டுக்கு வரும்போது மறுபடியும் அங்க வருவா. அப்ப விஸ்வாமித்திரோட தான் வருவா. இவருக்கு நம்ம நாரதருக்கு தெரியும் இல்லையா. வரும்போது நீ என்ன பண்ணு, மறுபடியும் எனக்கு தெரியலன்னே சொல்லு, அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்றாரு. என்ன சரின்ட்டு அவன் போயிடுறான். துஷ்யந்தன் தேடின்னு போறான். காட்டுல போனா காட்டுக்கு போறான். காட்டுல போய் தேடும்போது பாக்குறான், இவளை சகுந்தலையை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு நடுவில் பார்த்தா ஒட்ட சாட்டமான ஒரு ஒரு வாலிபன் என்ன பண்றான், ஒரு சிங்கத்தோட வாயை அப்படி திறந்துட்டு அவரோட பல்லை எண்ணிட்டு இருக்கான். அதை இவன் பாக்குறான், இப்படி கூட பண்ண முடியுமா, எப்படி அந்த சிங்கம் வந்து திமுறது எல்லாம் சிங்கம் கடந்து துடிக்கிறது. ஆனா இவன் இழுத்து பிடிச்சதுதான் வாய. அப்படியே இவன் கையில மட்டு சிங்கம் அவஸ்தப்படுறது. அப்படியே இவன் அப்படியே பார்த்துட்டு பல்லெல்லாம் எண்றான் சுத்தமா. இவன் பாக்குறாரு. இவர் பார்த்த உடனே, அட எப்படி இந்த மாதிரி கூட முடியும், இப்படி கூட ஒரு மனுஷனால முடியுமா. உடனே அவருக்கு வந்து எப்படி என்ன முடியும். மெதுவா போய் அவங்க கிட்ட போய் நெருங்கி, இப்ப உன் பேர் என்னப்பான்னு கேக்குற. சொல்றா, இது மாதிரி என் பேர் சர்வதமனான்னு பேரு, நான் வந்து எங்க அம்மா பேர் சகுந்தலை, எங்க அப்பா பேர் துஷ்யந்தன் அப்படின்னு சொல்றா. துஷ்யந்தன் உடனே வந்த, ஆனா இவன் அதை காட்டிக்கல. சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ரொம்ப மலைப்பா இருக்கு. என்ன பண்றான், காட்டுல போகும்போது ஒரு யானை வருது. அந்த யானையை இவன் கீழே அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணி, யானை மேலேயே காலை வைக்கல, கீழே இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி யானை மேலே ஏறி உட்காந்துக்கிறான் இந்த சர்வதமனா. அதே மாதிரி இந்த துஷ்யந்தன் கீழே இருக்க பாருங்க, அவர்கிட்ட இப்படி குனிஞ்சு கையை கெடுத்து சும்மா ஒரு பொம்மையை தூக்கி வைக்கிற மாதிரி துஷ்யந்தன் தூக்கி பக்கத்துல யாரு மேல உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு கூட்டு வரான் வீட்டுக்கு. துஷ்யந்தன் சொல்றான், நான் உங்க அம்மாவை பார்க்கணும், எங்க இருக்காங்க அவங்கன்னா, ஆசிரமத்துல இருக்காங்க, வாங்க போலாம், காட்டுல நாங்க ஒரு ஆசிரமம் அமைச்சிருக்கோம், வாங்க போலான்னு இது ஒரு யானை மேலே வச்சு கூட்டு போறான். பார்த்து துஷ்யந்தனுக்கு பெருமை தாழல, தான் புள்ள எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கான். நம்மள வந்து பொம்மை மாதிரி தூக்கி மேல உட்கார வச்சுட்டான், நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம என்ன வெயிட்டு. அது மாதிரி ஒரு யானை மேல கையில எங்கேயுமே ஊனாத கீழே இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி மேலே ஏறி யானை மேல உட்காந்துடும்.
சிங்கத்தோட வாயில இருக்க பல்ல ஏன்றான், எவ்வளவு பெரிய சாம்பத்தியாலி, எவ்வளவு பெரிய வீரனிவோ அப்படின்னு இவனுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷம். தான் பிள்ளை தெரிஞ்சு போறது இல்லையா, போறான். போன உடனே அங்க போன உடனே சகுந்தலை கிட்ட கேட்கறா, சகுந்தலை பாக்குறா, பார்த்த உடனே துஷ்யந்தன் கிட்ட வந்து காலில் விழுறா. துஷ்யந்தன் வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, நீ இது மாதிரி பண்ணாத, நான் தெரியாம சொல்லிட்டேன் ஒன்னு, நான் அந்த மாதிரி நடந்துட்டு எனக்கு சில அப்ப என்ன தெரியல ஞாபகம் இல்லை, ஆனா அப்ப இப்ப எனக்கு ஞாபகம் வந்துட்டு, நீ இப்போ வா அரண்மனைக்குன்னு அவளை கூப்பிடுறான். இந்த இந்த சர்வதமனாவை கூட்டு, இந்த சர்வதமனாவை தான் பரதன்னு பேர். அப்புறம் பின்னாடி அவனுக்கு பேர் பரதன்னு பேர் வைக்கிறான். அந்த துஷ்யந்தன் வச்சு கூட்டு போறான். காட்டுல இருந்த வரைக்கும் சர்வதமனா, துஷ்யந்தன் வந்து இவனுக்கு பரதன்னு பேர் வை, இவன் என் புள்ள, இவன் வந்து நாட்டையே ஆடுறதுக்கு பிறந்தவன், இவனை பரதன்னு பேர் வைன்னு சொல்ற. பரதன்னு பேர் வைக்கிறா. அன்னிலிருந்து இவன் போயிடுறான் அம்மா நாட்டுக்கு. நாட்டுக்கு மறுபடியும் போன உடனே அந்த வழியா அந்த பக்கத்துல விஸ்வாமித்திரர் வர்றார். விஸ்வாமித்திரர் எதுக்கோ வரும்போது சகுந்தலையை பாக்குறார். சகுந்தலையை பார்த்துட்டு, எம்மா யாருமா நீ இந்த காட்டுல இப்படி இருக்க, தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்னென்ன நான் வந்து இது மாதிரி என் புருஷன் பேர் துஷ்யந்தன் பேரு, நான் கண்வ முனியோட ஆசிரமத்துல வளர்ந்தேன், ஆனா ஆக்சுவலா நான் விஸ்வாமித்திரனோட விஸ்வாமித்திரன் மேனகியோட பொண்ணு அப்படிங்கிறா. இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல விஸ்வாமித்திரருக்கு. ஏன்டா இவகிட்ட கேட்டோன்னு ஆகி போச்சு. ஆனா தெரிஞ்சு போயிட்டு தான் பொண்ணுன்னு, தான் பொண்ணு தெரிஞ்சு போயிட்டு. ஆனா அதை சொல்லல அவகிட்ட. சொல்லாம, என்னம்மா உனக்கு விஷயம் என்ன, இல்லை இது மாதிரி துஷ்யந்தன் ராஜா என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சேர்த்துக்கல, அவன் அது மாதிரி பண்ணிட்டான், இப்போ வந்து மறுபடியும் வர சொல்றான், கூப்பிட்டுருக்காங்க, நாட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, போறேன் அப்படின்னு. அப்படியா, நீ அரசியாக போறியா, அதை நான் என் கண்ணால பார்க்கணும், வரேன். அப்ப நீங்க யாருன்னு கேட்குறேன். நான் உன்னோட அப்பா அம்மா நான் தான் விஸ்வாமித்திரன் அந்த உண்மையை சொல்றா அவர்கிட்ட. சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷமாயிடுது. சரி, தன் பொண்ணு அரசியா ராணியா அரண்மனையை உட்காரணும், அது வந்துடுது, தானா வந்துடுது. அந்த குடும்ப இது வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்துடுது. அதுதான் விஸ்வாமித்திரருக்கு அந்த குடும்ப அந்த ஞானம் வந்துடுது. அவரோட பக்தி சிந்தனை வந்து சன்னியாசின்ற சிந்தனை போயிடுது கொஞ்சமா. ஒரு பொண்ணு இருக்கானோடனே அந்த பொண்ணு அரச என் பொண்ணு அரசவையில் உட்கார போறாளே, போய் பார்க்கலாமே, ராணியா உட்கார போறாளே பார்க்கலாமே, அந்த சபல புத்தி வந்துடுது. நப்பாசம் வந்துடுது. கூடயே போற பரதனையும் கூட்டு போறா. 3 பேரும் போறா. போகும்போது பார்த்தா எல்லாம் 2 பேரும் போய் அரசவையில் இருக்கிறா. இதுக்கு நடுவில் துஷ்யந்தன் நாட்டுக்கு போன உடனே இவளை வர இருக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு இப்போ பண்றான், எல்லாம் பண்றான். அப்ப நாரதர் வந்துடுறாரு. துஷ்யந்தன் கிட்ட, நான் என்ன சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த நேரத்துல மறுபடியும் வருவா, மறுபடியும் நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் அவளை அப்படின்ற. சரின்னு துஷ்யந்தன் ஒத்துக்கிறான். இந்த தடவை அரசவையில் வரா, எல்லாம் பண்றான். இவர் கேட்கறான், துஷ்யந்தன் கேட்கறான், பெண்ணே நீ யாருமான்றான். என்ன இது, இப்பதானே 4 நாளைக்கு முன்னாடி வந்து காட்டுல வந்து நம்மளை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு என் பிள்ளை பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு வந்தா, இப்போ வந்து இங்க வந்து நீ யாருமான்னு கேட்கறாரு. விஸ்வாமித்திரரும் ஆச்சரியப்படுறாரு, என்ன இதுன்னு. அப்படி அம்மா இது மாதிரி பொண்ணு, நான் தான் உங்க ஒய்ஃபு, பிள்ளை, உங்க பிள்ளைதான் இவன் பேரு, இவன் பேரை பரதன்னு வச்சுக்கலாம். என்னம்மா நீ என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்க, இது மாதிரிலாம் சொல்லாதம்மா, நாட்டில் அரசனை வந்து இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஒரு அரசன் மேலே பழியெல்லாம் போடக்கூடாது, இது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, நீ காட்டுல இருந்து வாழ்ந்த பொண்ணு, காட்டுல நீ எப்படி என்ன உனக்கு எப்படி இந்த குழந்தை போறதுன்னு தெரியல, நீ சொல்றீங்க, இப்படிலாம் சொல்லாத, அரசன் மேல எல்லாம் சொல்லக்கூடாது, நீ பெண்ணுன்றதுனால நான் ஒன்றும் சொல்ல, அந்த பழைய பல்லவியே போடுறான். உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. விஸ்வாமித்திரருக்கும் ஆத்திரம் பொங்கிட்டு வருது. இந்த பக்கம் சகுந்தலை, எப்பா சாபகமும் கொடுத்துடாதப்பான்னு கெஞ்சிறான். இந்த பக்கம் பேரம் அவன் வந்து வரதன் வந்து பக்கத்துல நிற்கிறான், பரிதாபமா இருக்கிறான். அந்த பக்கம் யார் துஷ்யந்தனா, என்னதான் பொண்ணை மறந்துட்டா கூட மாப்பிள்ள சாபம் கொடுக்கறதுக்கும் வரமாட்டேங்கிறது வாய். குடும்ப இதான் சம்சார சாகரத்துல மாட்டிக்கிறதுன்னா இதான். துஷ்யந்தன் தப்பு பண்றான். அவனை வந்து ஒரு சாபம் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு டீச் பண்ண முடியல, அவனுக்கு வந்து ஒரு லெசன் கொடுக்கணுன்றது பண்ண முடியல இவனால. அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவனை வந்து திருத்தணுன்றது இவனால பண்ண முடியல. ஏன்னா பாசம், குடும்ப பாசத்துல மாட்டிக்கிறது தான். பொண்ணு புள்ள மாப்பிள்ளையே எப்படி அது மாதிரி பாசம் இது பண்றது, கெஞ்சல ரொம்ப. இல்ல அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்க தான் அவரோட புருஷன், எனக்கு தெரியும், நீங்க ஏதாவது பண்ணணும், நீங்க எப்படியாலும் என் பொண்ணை ஏத்துக்கணும்னு கெஞ்சரர். அந்த இடத்துல நாரதரும் இருக்கார் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. கெஞ்சரர் விஸ்வாமித்திரர் அந்த அளவுக்கு கெஞ்சி யார்கிட்டயுமே பார்த்தது இல்லை. ஒரு நிலைமை வந்த உடனே அப்படியே துஷ்யந்தன் காலில் விழுந்துடுறார் விஸ்வாமித்திரர். என் பொண்ணை கரை சேர்த்தணும், நீ தான் பார்த்துக்கணும், என் பொண்ணை நீ தான் ஏற்றுக்கணும்னு. உடனே நாரதர் பிரசன்னமாகி விஸ்வாமித்திரர் எழுதுங்க சொல்லி வசிஷ்டர் வந்துடுறார். அந்த இடத்துல வசிஷ்டரையும் கூப்பிட்டு வந்துடுறார் நாரதர். வசிஷ்டர் வந்துட்டு வந்து பிரம்மரிஷி எழுந்துருங்கன்றார். அவரை எழுந்திருக்கார் வசிஷ்டர். அப்பதான் விஸ்வாமித்திரர் அவரோட காதையே கேட்க முடியல. ஏன்னா அவரோட ஒரே எய்ம் என்னன்னா வசிஷ்டரால பிரம்மரிஷின்ற பேர் வாங்கணும். வசிஷ்டர் அப்ப பிரம்மரிஷின்னு கூப்பிடுறாரு அவரை. ஏன்னா தன்னோட சின்னவர்,
அந்த துஷ்யந்தன் அவன் காலில் விழுந்துருவார் இல்லையா, அவன் காலில் விழுந்து போதுதான் நீ அப்பதான் உனக்கு இது கிடைக்கின்றத வந்து இப்போ பிரம்மா சொல்லி அனுப்பிடுவார். உன்னை விட சின்னவன் காலில் என்னைக்கு விழுறியோ அன்னைக்கு தான் நீ வந்து பிரம்ம விஷயம் ஏற்றுப்பா எல்லாரும் சொல்லிடுறார். அதையும் சொல்லிடுறான். அந்த மாதிரி அந்த அப்புறம் அந்த துஷ்யந்தன் வந்து வசிஷ்டர் வாயால பிரம்ம விஷயம் கேட்டோடனே விஸ்வாமித்திரருக்கு அவர் வசிஷ்டர் மேல இருந்த அந்த பகையெல்லாம் போயிடுது. வசிஷ்டரையே விழுந்து சேவிக்கிறார், எல்லாம் பண்றார். வசிஷ்டர் எல்லாம் வாழ்த்து கொடுக்குறார். இனிமே நீ பிரம்ம ரிஷி தான், உன்னுடைய தவத்துக்கு ஈடு யாருமே பண்ண முடியாது பெருமையா சொல்றாரு விஸ்வாமித்திரர். உனக்கு அடக்கம் வந்துருச்சு, அடங்கிட்டப்ப நீ வந்து பழைய அந்த உன்னோட அந்த நெட்டின்னு நிற்கிற அந்த இதெல்லாம் கிடையாது, முறிக்கெல்லாம் நிக்கல, இப்போ உனக்கு பணிவு வந்துச்சு, அதனால நீ பிரம்ம ரிஷின்னு வாழ்த்திட்டு போயிடுறார். இவர் உள்ள வந்து கொண்டு வாழ்த்துட்டு எல்லாரும் போயிடுறா. அந்த துஷ்யந்தன் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிட்டு தன்னோட பிள்ளைகிட்ட ஆட்சி, ஏதாவது பரதனுக்கு ஆட்சியை இது பண்ணிட்டு அவருக்கு பட்டம் கட்டிட்டு இவன் வந்து எப்பயுமே வானப்பிரஸ்தம் காட்டுல போய் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு அப்படி சேர்த்து போகிறது ராஜாக்களோட வழக்கம். இப்ப அந்த பரதனுக்கு மூணு மனைவிகள், 9 குழந்தைகள். இந்த 9 குழந்தைகளுமே நாடாண்டத்துக்கு தகுதி இல்லாம இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய யாகம் பண்றான் அந்த பரதராஜா. ஒரு யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துல ஒரு குழந்தை பிறகுது, பூமன்யூன்னு பேர். அந்த குழந்தை பிறகு பூமன்யூன்னு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்து அப்புறம் நாடு ஆண்டு வருது. அதுதான் பாண்டவர்களோட வம்சத்துக்கு மூதாதைய வம்சம். பாண்டவர்கள் வம்சத்துல கௌரவ வம்சம் இருக்கேன். கௌரவ வம்சத்துல மூதாதையர்கள் அவா. பூமன்யூல இருந்து தான் வந்தது யயாதி. அப்படி வரும் லைனா பாண்டவர்கள் வம்சம் பெருசா வரும். அதை நான் அப்புறம் இன்னொரு நாள் சொல்றேன். பாண்டவரோட வம்சத்தை முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் ராஜாக்கள் இருக்கா. சந்தன மகாராஜா வரைக்கும் தான் நமக்கு தெரியும், சந்தனுக்கு முன்னாடி நிறைய இருக்கா அந்த ராஜாக்கள்லாம் வரும். அந்த மாதிரி ஆள்ற அது மாதிரி ஆயிடுது. விஸ்வாமித்திரருக்கு வந்து வசிஷ்டரால பிரம்ம ரிஷி கிடைச்சிடுறது. அப்புறம் கொஞ்ச நாள் விஸ்வாமித்திரர் நிறைய தவம்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கார். கடைசியில விஸ்வாமித்திரோட முடிவு எப்படின்னா, பெரும்பாலும் ரிஷிகளோட முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. சித்தர்கள் வேணா வந்து சித்தர்களோட அந்த இது இருக்கும், அந்த சித்தர்கள் சமாதியான இடம் இருக்கும், சித்தர்கள் சமாதி இருக்கும். ரிஷிகளுக்கு சமாதின்னு இருக்காது. ரிஷிகள் எப்பயுமே அப்படியே போயிடுவா, சாகும்போது தன்னை யாருன்னே காமிச்சிக்க மாட்டான். அப்படியே காட்டுல போய் அப்படியே தவம் இருந்து அப்படியே காத்துல கலந்துருவான்னு. அது மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து இமயமலையில நோக்கி போனார். அங்க அப்படியே தவம் பண்ணிட்டு ஒரு காலத்துல அவர் அப்படியே காத்துல கலந்துடுறார், அப்படியே ஐக்கியமாயிடுறார். அவ்வளவுதான். அது ரிஷிகள் எல்லா ரிஷிகளுமே பாருங்க, பெரும்பாலான ரிஷிகளுக்கு எங்கேயும் வந்து சமாதின்னு இருக்காது. ரிஷிகள் இருந்த அந்த ஆசிரமம் இருக்கும், கூடாரம் இருக்கும். ரிஷிகளோட பணத்தை இங்கதான் போய் வச்சிருக்கின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. அதே சித்தர்களுக்கெல்லாம் உண்டு, அடியார்களுக்கெல்லாம் உண்டு, ரிஷிகளுக்கு மட்டும் கிடையாது. ரிஷிகள் வந்து அப்படியே இருப்பா, அவங்க காலம் முடிஞ்சவொடனே காத்துல கரைஞ்சிருவாங்கன்னு. அவங்களோட உடலை புதைக்கிறதோ எரிக்கிறதோன்றதெல்லாம் இருக்காது, காத்துல கரையிறது ஒண்ணுதான் அவங்களோட இது. அப்ப யாரும் இருக்க மாட்டாங்களாம், யாரும் பக்கத்துல இல்லாத, யாருக்கும் தெரியாத யோக சாஸ்திரம்னு அங்கே. யோக சாஸ்திரப்படி அப்படியே நிஷ்டையில உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அப்படியே காத்துல பீஸ் 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 பீஸா கரைஞ்சி வேகமா காத்தடிக்கும் போது ஒரு பெரிய சருகு, ஒரு மூட்டை சருகு கீழே கொட்டிட்டு நல்ல காத்து வந்ததுன்னா என்ன ஆகும், இந்த சருகு பிச்சுன்னு பறந்து பாருங்க. அது மாதிரி அவங்க உடல் அப்படியே பீஸ் பீஸ் ஆகி அப்படியே பறந்துருவாங்க. அது மாதிரி அவர் முடிவு, விஸ்வாமித்திரோட முடிவு அப்படி ஆயிடுது. அதுதான் பாரத வருஷம். அதுதான் பாரத வருஷம்னு சொல்ற மாதிரி. நீங்க தர்ப்பணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எங்க இதுல தர்ப்பணம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணுவோம். அதுல சொல்ல பாரத வருஷம் பரத கண்டு அது சொன்ன அது வரும். பாரத வருஷம் பரத கண்டு ஏப்தே மேரு விஸ்வபாசு அஸ்வின் வர்த்தமானி வரும். சஷ்யாம சம்பத்துல என்ன வருஷம் அதெல்லாம் வரும் உங்களுக்கு. அதுதான் அந்த பாரத வருஷம்ன்றது வந்து, பாரத வருஷம்ன்றதுன்னா இவங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா, வருஷம்னா மலைகள், மலைகளும் அந்த மலையை சார்ந்த இடங்களும் நாடு, மலை நாடுன்றது அதுதான் வருஷம். ஒரு காலத்துல வந்து இந்தியா பூராவே மலைநாடாதான் இருந்தது. மலைநாடு அங்கே சின்ன சின்ன டவுன் இருக்கும், மீதி இடங்கள்லாம் மலையும் வனமுமா தான் இருந்தது. அதான் பாரத வருஷம். இந்த பரத கண்டன்றது தான். பரத கண்டன்றது நம்பது மட்டும் இல்ல, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் வந்து நேபாள், பர்மா எல்லாம் சேர்ந்ததுதான். இது எல்லாமே சேர்ந்ததுதான் பாரத வருஷம். அந்த மாதிரி ஒரு பாரத பூமியை ஆண்டவர். அதனாலதான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாரத் பாருங்க, வந்தே பாரத். அந்த பாரத் இந்த பாரதனோட பேர் தான், இந்த பாரதனோட பேரால வழங்கப்படுறதுதான். அதுல இருந்து தான் நமக்கு பாரதம்ன்ற பேரே வந்தது நம்ம நாட்டுக்கு. அதான் பாரதன்றது. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பாரத மாதா கி ஜெயந்தமே, பாரத் மாதா கி ஜெயந்தமே. இந்த பாரத் மாதா, இந்த பாரத பூமியை வந்து உருவாக்கிறது பாரதம் தான்.
ஆக இது வழியாக விஸ்வாமித்திரருடைய கதை இதோட முடியறது. அடுத்தது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அடுத்ததை பார்ப்போம், 21 பார்ப்போம். இந்த பகுதி வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு. ஆனா இதுல வர அந்த விஸ்வாமித்திரோட கதையை ஆரம்பிக்கும் போது இப்ப நான் சொன்னது விஸ்வாமித்திரோட கதை சொன்னது உங்களுக்கு 2 3 தான் சொன்னேன், அதுக்கு மேல சொல்லல. 2 3 விஷயம் தான் சொன்னேன் உங்களுக்கு. அவரோட வாழ்க்கையில் நடந்தது. அவரது நிறைய நிறைய கதைகள் அவரது இருக்கு. அவரோட கதைகள் வந்து எத்தனையோ இருக்கு. இதுல அவரோட சாபம் எப்படி எல்லாம் அவரோட தவம் வந்து எப்படி எல்லாம் குறைஞ்சுது அவரோட கோபத்தாலன்றதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. நம்ம அதையெல்லாம் பார்த்துருந்தோம்னா கதை முடியவே முடியாது. விஸ்வாமித்திர புராணம் வந்து தனியாவே ஒரு புக்காவே இருக்கு. ஹரிச்சந்திர புராணமே இப்போ ஒரு புக் இருக்கு, தனியா இருக்கு. அது மாதிரி சாகுந்தலம் வந்து ஒரு தனியா ஒரு புக்கே இருக்கு, சகுந்தல துஷ்யந்தன் கதை. அப்ப விஸ்வாமித்திரோட கதைன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மிகப்பெரிய புஸ்தகமா இருக்கும். அதனால அது வேணாம். நமக்கு இருந்ததுல முக்கியமான இஷ்யூஸ் தான் சொல்லிட்டேன் விஸ்வாமித்திரோட இதுல ஏதாவது அவரோட வாழ்க்கையில் நடந்த வேற விஷயங்களை விட்டு போயிருக்கலாம். நான் சொன்னது 2 3 தான், சொல்லாதது எவ்வளவோ இருக்கு. அடுத்த பதிவுக்கு போவோம். தேங்க்யூ.